அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்ச் 5 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நான் நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்காகவும் அல்லாஹ்விடம் நோன்பு வச்சு துவா செய்த வண்ணமாக இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம். ஈரானுடைய போர் ஆரம்பித்து இன்னையோட 6வது நாளாவது. இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க. இன்னி வரைக்கும் ஈரான் பலமாக தாக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அவங்க மீதும் தாக்குதல் நடந்துகிட்ருக்குது. அவங்க இன்னும் தன்னால் முடிஞ்ச அனைத்து மிசைலும் அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த தாக்குதலில் முதல்ல நாள் தாக்குதுனா மாதிரி கொஞ்சம் நாள் அந்த தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக ஆகிட்டே போகுது. ஈரான்து நேற்று தாக்குதலில் இஸ்ராயலுக்கும் நேற்று ஈரான் தாக்குதல் பண்ணாங்க. அதே மாதிரி லெப்னானும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயல் மீது தாக்குதல் பண்ணாங்க. இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அந்த இர்பில் இருக்கிற ஈராக்குடைய மெயினான இடம், அந்த இடத்துல குர்துவோட 3 இனம் இருக்கிறாங்க அங்கே. அதில் ஈரானுக்கு ரிலேட்டட் உள்ள இந்த குர்துங்க அமெரிக்காவுடைய தூண்டுதனால் உள்ளே போடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக அமெரிக்கா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொடுத்துருக்குது. அவங்க உள்ளே வர்றதுக்கு பார்க்கும்போது ஈரான் கரெக்டாக அதை அறிஞ்சு சரியான இடத்துல அவங்களுக்கு தாக்குதல் பண்ணாங்க. இன்றைக்கி இப்ரிலில் இருக்கிற ஈராக்கில் இருக்கிற ஒரு மெயின் பகுதியில். அடுத்தது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற சவுதி, குவைத்து, யுஏஇ இந்த இடத்துல ட்ரோன் மூலயமா ஈரான் தாக்குதல் பண்ணுறாங்க. அதை அவங்க இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க, எப்படியாவது தடுத்துடுறாங்க அந்த ட்ரோன்களில் வரதெல்லாம். இப்போ அந்தளவுக்கு அந்த பலமாக இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, முதல்ல அவங்க அளவு கடந்து நிறைய ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலில் ட்ரோன் தான் அனுப்பிட்டுருக்காங்க. இதனால் என்ன ஈஸியாக அவங்களால டார்கெட் பண்ண முடியுது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற நாடுங்கள்லாம் அந்த ட்ரோனை தடுத்துடுறாங்க. நேற்று ஈரானுக்கு 3 ஒரு செட்பேக் நடந்துச்சு அங்கே. அதெல்லாம் ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் முக்கியமான செட்பேக் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஹவுதி குரூப் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இன்ன வரைக்கும் இறங்கலை இந்த போரில். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி அதிகமான பேச்சுவார்த்தை மஷூரா பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஈரானுக்காக இப்போ நம்ம போரில் இறங்கலாமா வேண்டானா மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அதுவும் எந்த மாதிரி நேரம்னா, ஈரான் டூவா டையினா மாதிரி இருக்கிறாங்க இந்த நேரத்தில். அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஹவுதி இறங்குமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் எம்எல்ல இருக்கிற ஹவுதிங்க எப்படின்னா, அங்கே அவங்க அவங்களும் நிறைய குரூப்பாக இருக்கிறாங்க. அதில் இஸ்லாம் தீன் சொல்கிற ஒரு குரூப்புக்கு நம்ம சேர்ந்து சண்டையிடலான்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம நல்ல நேரம் கிடையாது, நம்ம ஈரானுக்காக சப்போர்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே 3 பேர் 3 விதமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஈரானுக்காக எந்த உதவியும் அவங்க செய்கிற மாதிரி தெரியல. அவங்க எதிர்பார்த்துருக்காங்க என்னென்னு, ஈரானுக்கு ரொம்பவும் முடியாத நேரத்தும் ஒரு த்ரெட் பாயிண்டிங் வராத நேரம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள உற்று நோக்கும்போது இந்த ஈரான் போர் ஆரம்பித்ததுலேருந்து அங்கே ஈரானில் யமனில் இருக்கிற மெயின் லீடருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னா, அவருடைய பேர் அப்துல் மாலிக் ஹவுசி. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஈரானில் தாக்குதல் பண்ணி ஹானியா சார் இறந்தும் அவருடைய ஒரு கண்டனம் அந்த அளவுக்கு கண்டனம் இல்லை. எப்படி அவங்க காசா பாலஸ்தீனில் ஒரு கண்டனம் கொடுக்கும்போது என்ன மாதிரி ஒரு கண்டனம் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி எஃபர்ட் இன்ன வரைக்கும் அவங்க ஈரானில் எடுக்க காணோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அலி ஹாம்னி சார் இறந்து போயிட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு ஸ்பீச் பண்ணார்னா யமனோட லீடர் அந்த அளவுக்கு நீண்டு பேசுவார். ஆனால் அலி ஹாம்னி சார் இறந்து போயும் அவருடைய ஸ்பீச்சும் அவருடைய கண்டனமும் பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க முடியல இன்ன வரைக்கும். அதே நீங்கள் லெப்னானில் பாருங்கள், ஹிஸ்புல்லா அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டிங் வந்துருச்சு அந்த ஹிஸ்புல்லாவுக்கு. அவங்களோட லெபனானில் இருக்கிற கவர்மெண்ட்டும் அவங்கள தாக்க வருது. அதில் இஸ்ரேலும் அவங்களுக்கு தாக்குதல் வராங்க. இதனாலே அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக கூடி இருக்குது. அப்பவும் அவங்க இஸ்ரேலை தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. இதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க 2 இடத்துலையும் மாட்டிக்கிட்டாங்க. இஸ்ராயல் அவங்கள ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அந்த லெபனான் கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுது. அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்னா, இஸ்ரேலை தாக்கலைன்னா அவங்க தாக்கணுன்னா அவங்க ஆயுதம் எடுத்தாகணும். சரி, இஸ்ரேலை தாக்காமல் இருந்தாங்கன்னா அந்த ஆயுதங்கள் லெபனான் கையில் அங்கே பிடுங்கப்படும். அப்போ அவங்களுக்கு தாக்குதல் பண்ணணும்ன மாதிரி நிர்பந்தம் ஆயிட்டாங்க. அதனால் அவங்க ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க அவங்களும். அதில் ஹிஸ்புல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் விட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளை சாகடிப்பாங்க, நம்ம சாவுறதா இருந்ததுன்னா சண்டை போட்டே சாவும்னா மாதிரி அவங்க லட்சியம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் பாருங்கள், அதே இடத்துல ஹவுதியை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலுக்கு எதுவும் பண்ணலை. அங்கே இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் யஹ்யா சரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் எடுக்கக்கான ஹவுதி சம்பந்தமாக. அவர் இதுக்கு முன்னாடி காசா பலஸ்தீனில் இருக்கும்போது அவர் எப்படி பண்ணுவார்னா, தினமும் 10-15 நிமிஷம் அவர் ஏதாவது
மீடியாவில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் பெரிய ஸ்போக்ஸ் பர்சன், அவர் வந்து சொல்லுவார் இதுக்காக இந்த காரணம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அவர் எப்போவுமே பேசுகிற ஆள். இன்ன வரைக்கும் எந்த சப்போர்ட் பண்ண காணோம் ஈரான் சம்மந்தமாக அந்த யமனில் இருக்கிறவங்க. அதே இந்த காசா பாலஸ்தீனில் வந்து போர் நடக்கும்போது அங்கே இருந்த அபு உபைதா என்ன பண்ணுவார்னா, தினமும் காசா பாலஸ்தீனுக்கு என்ன தேவை, இந்த உம்மத்துக்கு என்ன சொல்லணும், இங்கே எந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுது, இங்கே என்ன மாதிரி தேவை இருக்குது, இங்கே உலகத்தில் இருக்கிற உம்மத்து எப்படி ஒன்று சேரணும், இந்த விஷயங்கள் அவர் என்ன பண்ணுவார், வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு 10-15 நிமிஷம் என்ன தேவை காசாக்கும் பாலஸ்தீனுக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈரானில் யாரும் வந்து வெளியில் வந்து சொல்கிற மாதிரி இன்ன வரைக்கும் நம்ம ஒரு ஆளையும் பார்க்கல. ஈரானுக்கு இப்போ என்ன தேவை, என்ன செய்யணும், இப்போ இவங்க எந்த டிமாண்ட் வச்சா இது வந்து பேச்சுவார்த்தைக்கு போவோம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஈரான்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ஸ்போக் பர்சன் மூலயமா இன்ன வரைக்கும் எந்த விஷயம் வெளியே வரல. அந்த காசாவில் இருந்த அபு உபைதா பண்ண ஸ்பீச்சு ஸ்போக் பர்சனாக முதல்ல இருந்த மாதிரி இன்னி வரைக்கும் ஈரானில் ஒன்றும் சொல்ல காணோம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சினாரியோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டம் என்னன்னு அவங்க வந்து சொன்னால் தானே இது வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஈரானை. என்ன ஆகுதுன்னா, ஈரான் சம்மந்தமான ஏதாவது மெயினான ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஸ்போக் பர்சன் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த விஷயந்தான் இப்போ வெளியில் வருது தவிர வேறு எதுவுமே இந்த மாதிரி சொல்கிற ஆளுங்க இன்ன வரைக்கும் வரல. ஈரான் சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு இருக்கணும், ஆனால் இருக்கிறாங்க அந்த ஸ்போக்ஸ் பர்சன். ஆனால் அதில் வந்து அந்த பேச்சில் வந்து ஒரு பலம் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே தாக்கிட்டோம் அதை தாக்கிட்டோம், இதில் வந்து இந்த வார்த்தையில் பலம் இல்லை. இப்போ நாங்கள் எதுக்காக இந்த வந்து மிடில் ஈஸ்டில் தாக்குறோம், அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல வரோம், இஸ்ரேலுக்கு என்ன சொல்ல வரோம், இந்த மாதிரி அவங்க ஒரு மிரட்டலோ ஒரு விஷயமோ அவங்க சொன்னால் தானே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சினாரியோ என்ன தானே புரிய வரும். இந்த மாதிரி பலஸ்தீன் போர் செய்யும்போது அவங்க வந்து டெய்லியாக அவங்களுடைய சினாரியோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போதே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் ஈரானில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க உலகத்துக்குன்னா மாதிரி இன்னும் வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க இன்னும் காட்ட காணோம். இப்போ வந்து யமன் ஹவுசிங்கை மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ஆயிருந்திருக்குன்னா, எப்படி வந்து ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க பாபர் மந்தப்பை அந்த சைடு ரெட் சி வழியாக போகிற விஷயங்களெல்லாம் தடுத்துருக்கலாம் கப்பலுங்களை. இப்போ என்ன ஆகும், இதனால் ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அதே மாதிரி ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்கலாம், கைரோவில் இருக்கிற அந்த இந்த கணவாய் மூலமாக, ஹைபர் கணவாய் மூலமா அங்கே இருக்கிற இடத்துல வந்து அந்த சுயஸ் கனாலிருந்து அவங்க வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஹிஸ்புல்லாக்காரங்க இது வந்து இந்த பெட்ரோல் பக்கமாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கும். இதனால ஈரான் பக்கம் சீக்கிரமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க வந்திருப்பாங்க. இது ஒரு 3 பக்கமாக ஏதோ ஒரு லேக்கிங் இருக்குது, இவங்களுக்கு எந்த கனெக்ட் இல்லாமல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஹவுதியும் சரி, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஹவுதி என்ன பண்ணாங்க, அந்த ஹமாஸு பாலஸ்தீனுக்காக அவங்க வந்து டைரெக்டாக தாக்குதலில் இறங்குனாங்க. ஆனால் அதில் வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து ஈரான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போவும் வந்து யமனை வந்து அமெரிக்கா வந்தும் இஸ்ரேலை வந்தும் டைரெக்டாக வந்து தாக்குனாங்க. அதில் அங்கே ஏகப்பட்ட பாதிப்பு இருந்துச்சு. அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணலன்னா, ஈரான் வந்து அவங்களுக்காக போரில் குதிக்கவே இல்லை, அவங்கள பாதுகாக்கவும் குதிக்கல. அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் லெபனானில் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் தான் சைடு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர அவங்களுக்காக அவங்க போரில் குதிக்கல. இதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, யமன்காரங்க வந்து இதெல்லாம் மனசில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க மனசில் இருந்துருச்சு, அதனால் அவங்க எந்த ஹெல்ப் பண்ணல அந்த ஈரான். அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஹிஸ்புல்லாக்கு எந்த வித ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் சாகணும், அப்போ நாங்கள் ஆயுதம் எடுத்து சாவுறான மாதிரி அவங்க வந்து மனசில் ஆகிட்டாங்க. இதில் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸில் யார் இருந்தாங்கன்னா, ஒரு பக்கம் ஈரானு, ஒரு பக்கம் லெபனான் ஹிஸ்புல்லா, இன்னொரு பக்கம் காசாவில் இருக்கிற ஹமாஸ், ஒரு பக்கம் யமனில் இருக்க ஹவுதீஸ் இருந்தாங்க முதல்ல. அதில் 4 மெயினாக இருந்தது வந்து ஈரான் தான். அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணல, ஈரான் அந்த சமயத்தில் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை, அவங்கள பாதுகாக்கல. இப்போ ஈரான் மீது முசீபத்தாக வந்திருக்குது. இப்போ குருஜியே நம்மளை காப்பாற்றலை, நம்ம என்ன பண்ணுவோம்னா மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க அவங்களும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு. நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஈரானுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் என்ன ஆக போகுதுன்னு, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபைட்டர் ஜெட்டுங்க எல்லாம் பழைய ஃபைட்டர் ஜெட்டுங்க. அது கொடுத்ததும் அதில் வந்து ரஷ்யாக்காரன் கொடுத்துருக்க ஃபைட்டர் ஜெட்டுங்க, அதெல்லாம் 30 வருஷமான பழைய ஃபைட்டர் ஜெட்டுங்க. என்னென்னா, எப்போ வந்து போர் ஆயிடுச்சுன்னா எந்த ஆயுதத்தை எப்போ எடுக்கணும்னு தெரியாமல் அவங்க ஃபைட்டர் ஜெட் எல்லாமே எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னடாண்ணா, அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பலமாக போகல அந்த ஃபைட்டர் ஜெட்டு. இந்த ஃபைட்டர் ஜெட்டு அதுவாக பறந்து போயிருக்கணும், அது ஈஸி இலக்காவாக ஆயிருக்கலாம், இல்லாட்டி அது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிக்கூட இருக்கலாம். வேறு வழி என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணி தானே ஆகணும். சண்டை நேரத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து F-15 வந்து அமெரிக்காது வந்து இவங்க ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, அதே மாதிரி ஈரானோட ஏர்க்ராஃப்ட்டு டைரெக்டாக மோதிட்டாங்க. அதில் F-15 வந்து ஜெயிச்சிருச்சு, தாக்கிட்டாங்க அவங்க
ஈரானுடைய ஏர்கிராஃப்டை. இது முதல்ல ஈரானில் வந்து வான்வழியாக தாக்குதல் வந்துச்சு. அந்த வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய ஏர் ஜெட்டு கீழே வந்துருச்சு. F-15க்கு முதல்ல 3 F-15 கீழே வந்து அவமானம் ஆயிடுச்சு. அந்த அவமானத்துக்கு ஒரு பழி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு அவங்க F-15க்கு. இது ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. என்னென்னா துருக்கியில் வந்து ஈரானுடைய ஒரு ட்ரோன் வந்து பறந்து போய் ஊந்துருச்சு. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது நேட்டோடைய பேஸ் எங்கே பண்ணி வச்சுருக்காங்களோ துருக்கியில், அந்த இடத்துல போய் அது விழுந்திருக்கு. அதில் நேட்டோ வந்து அதை தடுத்துட்டாங்க. துருக்கி கிளைம் பண்ணுறாங்க, எங்களையும் தாக்கிட்டீங்க நீங்கள் ஈரான், எங்களுக்கு வந்து விழுது ஒரு ஏர் ட்ரோன் வந்து. இது தவறுதலாக ஆயிடுச்சா இல்லை துருக்கிக்கு அவங்க வேணும்னு அவங்க பண்ணாங்களா? ஏன்னா துருக்கி வந்து சாதாரண ஆள் கிடையாது. துருக்கி மட்டும் அந்த வாரில் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க கூட நேட்டோ படம் இருக்குது. துருக்கி வந்து எப்படி கண்ட்ரின்னா, இப்போ அந்த அரபு கண்ட்ரிங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறாங்களே, அந்த கத்தர், பஹ்ரைன், யுனைடெட் ஸ்டேட், அவங்கள மாதிரி கிடையாது. எப்படி ஈரான் இங்கே பலமாக இருக்காங்களோ அந்த மாதிரி துருக்கி பலமாக இருக்காங்க. அவங்க ட்ரோன் செய்கிறதுல நம்பர் 1. அவங்க எப்படி ஈரான் மிசைல் செய்கிறதுல நம்பர் 1 அதில் மாதிரி இவங்க ட்ரோனில் நம்பர் 1. அதில் வந்து பெரிய விஷயம் என்னன்னா, துருக்கி வந்து நோட்டோவில் ஒரு மெம்பரு. இப்போ துருக்கி இறங்கினாங்கன்னா நோட்டை சேர்ந்து வரோம் அவங்களுக்காக. அது என்ன புரியுதுன்னா, ஈரான் வந்து அவங்க வந்து உண்மையாக அவங்க தாக்கணும்னு நினச்சி தாக்கியிருக்க மாட்டாங்க. அது சைப்ரஸில் தாக்க வேண்டிய அந்த ட்ரோன் வந்து அது மிஸ் ஆகி போய் அது விழுந்திருக்கு துருக்கியில். அதுவும் அங்கே நோட்டோ பேஸ் இருக்கிறதுனால இடத்துல இதையும் அவங்க நோட்டோ படையில் வந்து டிஃபென்ஸ் தாக்கிட்டாங்க. அதை சாரி, அது மிசைல், அது ட்ரோன் கிடையாது, அது வந்து மிசைல். அது வந்து சைப்ரஸ்க்கு போகிற வேண்டிய மிசைல் வந்து அது வந்து துருக்கிக்கு போயிருக்கு. அதை விட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஈரானுடைய ஃபைட்டர் கப்பல் ஒன்று இருந்தது. அந்த ஷிப்பை வந்து தாக்கிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைமில் இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்கா வந்து இந்த இந்து மகா பெருங்கடலில் வந்து பெரிய ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஜனவரி மாதத்துலேருந்து ஈரான்லேருந்து ஒரு நேவல் ஷிப் என்ன வந்துச்சுன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த மெயினான இடத்துல அதில் வந்து இந்தியாக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அந்த போகிற நேரத்தில் அந்த நேவல் ஷிப் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ரீலங்கா பக்கம் வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அந்த ரேடார் மூலியமாக, அமெரிக்கனுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக அதை பார்த்துட்டு அதை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதில் 165 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அதில் அது அமெரிக்காவுடைய கப்பல் அதை தாக்கிருச்சு. அந்த பூரா மிலிட்ரியோட கப்பல் அப்படியே முழுகிருச்சு தண்ணியில். இதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. அது ஈரானுடைய ஒரு பெரிய ஷிப்பாக இருந்துச்சு. அது மிலிட்ரி பேஸோட ஷிப்பாக இருந்துச்சு. அதை தாக்கி விட்டுட்டாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் இப்போது ஈரானுக்கு பேக் டு பேக் ஒரு பொருளாக அவங்க வந்து இழந்துக்கிட்டே வராங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, ஈரானுடைய டோட்டல் நேவி படையை காலி பண்ணிட்டேன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் போர்க்கப்பலான 20 கப்பல் மேலே அவங்க வந்து உடைச்சிட்டாங்க. அதில் தண்ணியில் முழுகடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா. அதுக்கான என்ன ஆகும்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் அதுக்கு அதிகமான த்ரெட் இருக்காது, அங்கே ஆபத்து இருக்காது. இப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸுக்கு ஈரான் பாதுகாப்பு கொடுத்தது இந்த நேவல் கப்பல் தானே. இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒன்றா இழந்துட்டாங்கன்னா இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போது ஃப்ரீ ஆகும். இப்போது இன்னொரு அப்டேட் என்னென்னா, அமெரிக்கா வந்து கிரவுண்ட் இன்வெர்ஜன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரூப்ஸ் உள்ளே அனுப்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஈராக்கில் ஒரு பகுதி இருக்குது, அது மேற்பகுதி மேலே வந்து என்னென்னா, அது ஈரான் பார்டர் உள்ள பகுதி. அங்கே வந்து அதிகமான குர்துங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த ஈராக்கில் இருக்கிற அந்த மெயின் பகுதி என்னென்னா, அந்த குர்து இருக்கிற பகுதியை வந்து அமெரிக்கா வாங்கிட்டாங்க. அவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, இப்போது எப்படி ஈராக்கில் ஒரு குர்து படை இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஈரான்லேயும் ஒரு குர்து இருக்காங்க. அவங்க ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா ஈரான் ஜெயிலில் போடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈராக்கில் இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கிட்டு அமெரிக்கா உள்ளே இறக்க பார்க்குறாங்க. இதில் ஏகப்பட்ட சண்டை உள்ளே நடக்க போகுது. நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சிரியாவில் ஒரு பெரிய ஜெயில் வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த மெயின் ஆளுங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஜெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஓடி வந்து எங்கே வந்து தங்கினாங்கன்னா, ஈராக்கில் இப்ரேல் என்ற ஒரு பகுதியாண்ட வந்து அவங்க வந்து எல்லாரும் தங்கினாங்க. அப்போ அவங்க ஜெயிலேருந்து ஏன் வெளியில் வர வச்சாங்க, அவங்க நேராக ஏன் ஈராக் வர வச்சாங்க? அப்போவே அவங்க வரும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கினாங்க, ஒரு நேரம் வரும், அமெரிக்கா என்ன சொல்லுதோ நீங்கள் செய்யணும். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அமெரிக்காக இந்த ஈரானுக்குள்ளே போய் வார் பண்ணோன்னு இது முதல்ல அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. இன்ன வரைக்கும் இந்த அமெரிக்கா வந்து பயங்கரமான தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பிளான் என்ன இருக்குன்னா, 4 வாரத்தில் 4 பகுதியாக சேர்த்து இப்போ அவங்க பாம் போட போகிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வந்து 4 பார்ட்டாக ஈரானை பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு வாரம் முழுக்க அங்கே தான் பாம் போடுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஈரானுடையது, அது ஈராக் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டு. ரெண்டாவது வந்து தெஹரானுடைய ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து அதுக்கு அடுத்த வாரம் அங்கே வந்து நிறைய பாம் போட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா தெஹரானுக்கு அடுத்த பகுதியுள்ள ஒரு மெயின் ஈரானுக்குள்ளே அங்கே வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. ஒரு வாரம் முழுக்க ஃபுல்லாக அங்கே பாம் போடுவாங்க.
அப்போ அடுத்த 4வது பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் பார்டரில் வருது. இந்த பார்டரில் வந்து அதுக்கு 4வது வாரத்தில் பாம்பு போடுவாங்க. அப்போ பார்த்துங்க, பாகிஸ்தான் கண்டிப்பாக இதில் வந்து ஆப்கானிஸ்தானை ஈரானை தாக்குறதுக்கு கண்டிப்பாக உள்ளே பூருவாங்க. பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடியே என்ன இருக்குன்னா, சவுதி அரேபியா கூட அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை டிஃபென்ஸ் பண்ணால் நாங்கள் வந்து பாதுகாப்போம்னா மாதிரி. அப்போ அதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தான் 4வது வாரம் தாக்குதல் பண்ணும்போது அதில் வந்து இவங்க சேர்ந்துருவாங்க ஈரானை தாக்குறதுக்கு அந்த அவங்க பார்டருக்குள்ள ஏரியாவையே. பாகிஸ்தான் முதுகில் குத்துறத நம்பர் 1. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், நம்மளை ஈரான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளுடைய நட்பு நாடான சவுதி அரேபியா தாக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போவே மக்களுக்கு அங்கே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கே ஏகப்பட்ட தாக்குதல் ஆயுதம் காபூல் போன்ற இடத்துல நிறைய இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆயுதம் இந்தியாவுதும் இருக்குது, அதில் வந்து ஈரான் இருக்குது, அதனால் நம்ம தாக்கணும் அப்படி இப்படின்னா மாதிரி ஒரு புருடா கதையை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவே ஈரானை தாக்கிறதுக்கான ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு சந்தோஷப்படுத்த. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஈரான் நீங்கள் காப்பாற்றுங்கன்னா, ஈரான் நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான், இந்தியா, அப்புறம் ஈரான் இவங்களது எல்லாம் ஏகப்பட்ட அவங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் கொடுத்துருக்காங்க, அதை தான் தாக்க நாங்கள் போகிறோன்னா மாதிரி ஈரான் கதையை விடுவாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கே ஆயுதம் பத்தலை, நாங்களே இங்கே தாக்குதல் பண்ணியிருக்கோம், நாங்கள் எதுக்குப்பா உங்களுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கோம், போர் பண்ணால் பண்ணுங்கள், டொனால்ட் ட்ரம்ப்போடைய ப்ரெஷரில் பண்ண போகிறீங்க பண்ணுங்கள், எல்லாம் பார்க்குறான். இன்னி வரைக்கும் எதுவுமே இவங்க ஆரம்பிக்கலை. ஆனால் இது என்னென்னா, இது போக போக பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரி இவங்க எல்லாருமே ஈரானை தாக்குறதுக்கு ஆயத்தமாயிருவாங்க. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த நேட்டோ வந்து ஈரானை தாக்க வராது, ஆனால் யூரோப்பியனுடைய கண்ட்ரிங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க உள்ள சவுதி அரேபியாவுக்கு, அரபுங்களுக்கு பாதுகாக்க. இப்போது ஒவ்வொருத்தரும் டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தரை பாதுகாக்கிறோம். யூகே வந்துட்டாங்க, ஃப்ரான்ஸ் வந்துட்டாங்க, ஜெர்மனி வந்துட்டாங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஜார்ஜியா மெலோனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று போகுது கல்ஃபுக்கு, அது வந்து ஈரான் கிட்டேருந்து அந்த கல்ஃபில் இருக்கிற கண்ட்ரியை பாதுகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜார்ஜியா மெலோனி. இப்போது கல்ஃப் கண்ட்ரி இவங்க எல்லாருமே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் பாருங்கள் கண்ட்ரோல்லே வரமாட்டேன்றாங்க, அவங்கள நிப்பாட்டவே முடியல, இவங்கள உள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருந்தோம், இவங்க நிற்க மாட்டேன்றாங்க, எல்லாரும் எதிர்த்து தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் இவங்களுக்கு அடங்காமல் இவங்கள எல்லாம் தாக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, சின்ன பின்னது ஒரு நியூக்ளியர் பாம்பை போடுறதுக்கு. அவங்க எப்படி அந்த காலத்தில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் வந்து யாருக்கும் கண்ட்ரோல் ஆகலை, அவருக்கு வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேன், அவங்களுக்கு நியூக்ளியர் பாம்பு போடுங்கன்ற மாதிரி போட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதர்களை பாதுகாக்க முடியல, மனிதரோட விஷயங்களை எடுக்க முடியல, மனித நேயத்துக்காக ஒரு விஷத்தை குடிச்சிக்கிற மாதிரி, ஒரு தண்ணியை எடுத்துடுற மாதிரி, ஒரு விரலை வெட்டிடுற மாதிரி, இப்போ இவங்களை தூக்கிடுவோன்னா மாதிரி அவங்க பேசுவாங்க. எல்லாம் கண்ட்ரியும் சேர்ந்து ஈரானை அதில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈராக்கை முடிச்சிருவாங்க, நாசம் பண்ணுறாங்க, குவைத்தை நாசம் பண்ணிடுவாங்க, பஹ்ரைனை நாசம் பண்ணிடுவாங்க, கத்தரை நாசம் பண்ணிடுவாங்க, யுஏஏ நாசம் பண்ணிடுவாங்க, ஓமனை நாசம் பண்ணிடுவாங்க, சவுதியை நாசம் பண்ணிடுவானுங்கன்னு இவங்க எல்லாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரானை அழிக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரானும் எந்த நாடையும் விடலை, எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பலமாக தாக்குறாங்க. இது வந்து ஈரான் நல்லா அறிவுபூர்வமாக புரிஞ்சு ஏதாவது செய்யணும். எப்போவுமே அவங்களுக்கு ஓமான் கூட நல்ல நட்புறவு இருக்குது. அதில் ஓமான் வந்து அவங்களுக்காக மிடில் ஈஸ்டில் அந்த அவங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவங்களுக்கு எப்போவுமே வந்து பலமாக பாதுகாப்பாக இருந்தாங்க ஓமானு, ஈரானுக்கு சம்மந்தமான பேச்சுவார்த்தையில். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய மெயின் இடம் ஒன்று இருக்குது, ஓமானில் இருக்கிற மெயின் இடம், அங்கே வந்து ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு கப்பல் மெரெயினுக்கு ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு உங்கள் இடம் தான் மெயினாக இருக்குது, அப்போ அதனால் நாங்கள் உங்களை தாக்குவோன்னா மாதிரி இருக்கிறாங்க ஈரான் அவங்கள. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, துபாய் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உஷாராக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரான் வந்து நாளைக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்கன்னா, பஹ்ரைன், கத்தர், தமாம்லேருந்து வர எல்லாம் ஷிப்பும் நின்றுடும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில். அதுக்கு அவங்க பிளான் பண்ணி யுனைடெட் அரேபியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாத ஒரு பைப்லைன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த பைப்லைன் எப்படின்னா, தமாம்லேருந்து ஸ்ட்ரைட் பைப்லைன் இந்த மாதிரி ரெட் சீக்கு சவுதி அரேபியா எப்படி பண்ணி அவங்களுடைய பைப்லைன் போட்டு பெட்ரோலை விற்றுருந்தாங்களோ, அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாமல் நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மஸ்கட் சைடு பக்கத்தில் வர மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு பைப்லைன் பண்ணாங்க. அங்கேருந்து அவங்க வந்து எவ்வளோ ஆயிலும் எடுத்து ஷிப்புங்களுக்கு விற்கலாம், அப்போ என்ன வேணால் பண்ணலான்னு யோசிச்சாங்க. இப்போ அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடினாலும் நம்மளுக்கு பிரச்சனைன்னு யோசிச்சாங்க. அந்த பிளான் அவங்க முதலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க துபாய்க்காரங்க. அந்த இடத்தோட பேர் என்ன, ஹொஜேராம்னு சொல்லுவாங்க. அது யுனைடெட் அரபு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உஷாரா. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூணுனாலும் இந்த கொஜேராம்லேருந்து அவங்க கப்பல் வழி வாணிபம் பண்ணலான்னு. அதனால தான் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த கொஜேராம் ஒரு பாட்டியும் வந்து நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இது பாதிப்பு யாருக்கு வரும்னா ஈரானுக்கு தான் வரும். அமெரிக்கா அவங்க உஷாராக இருக்கிறாங்க, எல்லா நாடு முன்னாடியும் அமெரிக்கா வந்து மைனஸாக காட்டுறாங்க.
இவங்களை எவ்வளோ அவமானம் மைனஸாக காட்டினாங்களா என்ன ஆகும், மனித நேயத்துக்காக நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈரானை தாக்கிறதுக்கு வேறு ஏதோ புது ஒரு யுக்தி எடுப்பாங்க அவங்க. அமெரிக்கா இந்த வெள்ளைக்காரனுங்களாம் எப்படிப்பட்டவனுங்கள்லாம் அவங்க பேச்சுவார்த்தை ஆகும்னு சண்டை போடுவானுங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவானுங்க. அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அதனால் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. அவனுங்க பண்ணி ஈரானுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் தாக்குதல் பண்ணுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்துருச்சு நேற்று. இதில் டெமோக்ராட் பார்ட்டி என்ன பண்ணாங்க, ஒரு ரெஸ்கியூஷன் கொண்டு வரலாம், இதில் வந்து வார் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது கம்மி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எங்கே வார் போனால் அமெரிக்கா முதல்ல காங்கிரஸ்கிட்ட கேட்காம போகக்கூடாது, நீங்கள் முதல்ல காங்கிரஸ்கிட்ட கேளுங்க. அதுக்காக ஒரு பில்லு ஏற்படுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த பில்லு வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் பாஸே ஆகலை. பில்லுக்கு 47 ஓட்டு தான் கிடச்சிது. அதில் 53 ஓட்டு டொனால்ட் ட்ரம்ப்பு கிடச்சிது. டொனால்ட் ட்ரம்ப்பு முதல்லையே பிடிக்க முடியாது, இந்த ஓட்டு கிடச்சோன்னு இன்னும் நெஞ்சை தூக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு, இப்போ இது வந்து போர் சாதாரண போர் கிடையாது, இது ஆர்மகடான் போர். இது இந்த மல்ஹமா போருன்னு சொல்கிறாங்க, மல்ஹமல் உஸ்மான்னு சொல்கிறாங்க. இது ஆர்மகடான் அரபியில் சொன்னோம்னா மல்ஹமானா என்ன சொல்லுவாங்கன்னா, இது கசாயில் வெட்டப்படுறாங்கல்ல, துண்டு துண்டு வெட்டப்படுற கறிக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அது என்னென்னா போர் வரும்போது என்ன ஆகுனா, எங்கே பார்த்தாலும் கறியாக இருக்கும், துண்டு துண்டாக வெட்டப்பட்ட கறி மாதிரி இருக்கும். அது வந்து யாருடைய கறினா மனித கறின மாதிரி இருக்கும். அது இவ்வளோ பணம் விழும் அந்த மல்ஹம உஸ்மான் சொல்கிறாங்களே அந்த போர். அதில் ஏகப்பட்ட பணம் மனிதர்கள் விழ போகுது இப்போ வெட்டி. அது மல்ஹமதுல் உஸ்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த போருக்கு என்னென்னா யார் தாக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏன் தாக்கப்படுறோம், ஏன் இறக்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இறக்கப்படுறோம், எதுக்குப்பா நாங்கள் சாகுறோம் இறக்குறோம் தாக்கப்படுறோன்னு அவங்களுக்கே புரியாது. இப்போ இந்த போரெல்லாம் நடக்கிறத பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. இந்த அரபுக்காரங்க வந்து இந்த போரில் வந்து இறங்கிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னா, சியா சுன்னியோட கான்ஃப்ளிக்ட் வந்துடும். அதில் ஏகப்பட்ட தாக்குதல் ஏற்படும். ஆல்ரெடி இவங்களுக்கு ஆகாது 2 பேருக்கும். அது என்ன யாரும் தப்பிக்க முடியாது. இது பெரிய குற்றம். இந்த குற்றம் என்னென்னா, இது நம்ம முதல்லையே சொல்லியிருக்கிறோம். அந்த குற்றம் என்னென்னா, இந்த பலஸ்தீனையும் காசாவையும் விட்டாங்களே அதுதான் பெரிய குற்றம். அதை விட்டதுக்கான தண்டனை தான் இன்றைக்கி எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், ஒவ்வொரு கல்ஃப் கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஈரான் என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளோ பெரிய, நீங்கள் ஈரானுக்கு மைனஸாக சொல்கிறீங்க, இப்போ ஈரான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இல்லை, ஈரானுடைய பெரிய விஷயம் என்ன, ஏன்னா ஈரானில் இருக்கும்போது மெயின் லீடராக இருந்தார் அலி காம்னி சார். அவர் ஏன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏன் எந்த வித பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலை? அவரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா போரும் எல்லா விஷயமும் இருந்துச்சு. அவர் லீடராக இருந்திருந்தார்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும். எப்படின்னா அணுவில் எப்படி நியூக்ளியஸ் இருக்கோ அவரை சுற்றி தான் எல்லாம் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருடைய நம்பிக்கை இருந்திருக்கும். அவர் ஏன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வைக்கல? அதில் லீடர் வெரி இம்பார்ட்டன்ட். இவருக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா வந்து துரோகி, அவன் வந்து அநியாயம் பிடிச்சவன், அவன் தன்னுடைய எல்லா மிலிட்ரி பேஸும் அழகாக ஒன்று ஈரான் சுற்றி வந்து நிப்பாட்டுறாங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்த கம்யூனிஸ்டாருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லா வழியிலும் அவங்க 4 வழி போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு அமெரிக்காக்காரங்க ஆயுதங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே அவங்க தாக்குதல் பண்ணுற மாதிரி நல்லா தெரியும் கம்யூனிஸ்டாருக்கு. அவங்க அமெரிக்கா செய்யலைன்னா இஸ்ராயல் ஏதாவது பண்ணி இதில் இந்த போர் வரத்துக்கு செய்வாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ முக்கியமான ஒரு மீட்டிங் வைக்கிறதா இருந்துச்சு, அது ஏன் ஒரு பங்கரில் போய் பண்ணி வைக்கல அவங்க? ஏன்னா அதில் 40க்கு மேற்பட்ட மெயின் இராணுவத்துக்குடைய ஐடியா உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க, நாட்டை நடத்தக்கூடியவங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம சர்வசாதாரணமாக ஒரு மெயின் இல்லாத ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணிட்டாங்களே. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் போர் நடக்கும்போது எப்படி அவங்க பள்ளம் தோண்டி அவங்க வந்து சேஃப்டி பண்ணியிருந்தாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு உதாரணம் மாதிரி எடுத்து கூட உங்களுடைய லீடருங்கள்லாம் அழகாக நீங்கள் போய் பங்கரில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். நீங்கள் அப்படி பங்கருக்குள்ளே போய் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே வந்து தாக்கிட்டாங்கன்னா அது ஒரு வேறு விஷயம். எந்த ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குதோ அதை நம்ம வாங்கி தானே ஆகணும். இப்போது நீங்கள் ஒரு சண்டைக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குது, அந்த ஜாக்கெட் போட்டு போகிறது தானே சேஃப்டி. நான் ஜாக்கெட்டு போட மாட்டேன், நான் நேராக அப்படியே போகிறேன்னா இது முட்டாள்தனம் இல்லையா? இதை பார்த்த ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா ஜாக்கெட் இருக்குது, உனக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குது, அதை போட்டு போவான்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கானேன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோமா? அங்கே போருக்கு போகிறீங்க, உங்கள் சேஃப்டி போட்டால் தானே நீங்களே பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி விட்டுட்டிங்களே நீங்கள். இல்லை, மொதல் விஷயமே என்ன இருந்துச்சுன்னா, ஈரான் மட்டும் முதல் தாக்குதலை மட்டும் அவங்க தாக்குதல் பண்ணதை அவங்க தக்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த போர் அவங்க வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதல் தாக்குதலை பயங்கரமான கோட்டை விட்டாங்க. இதே அலி காம்னி சார் இந்த போரில் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா, அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா எப்படி ஆயிருக்கும்னா, ஈரானுடைய பப்ளிக்கு அலி காம்னி சார் கூட இருந்திருப்பாங்க,
அவங்க வாய்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய இருக்கிற பப்ளிக் அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் பண்ணியிருந்திருப்பாங்க. எதுக்கு நீங்கள் போய் ஈரானை தாக்குறீங்க நான் மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த போர் 5-6 நாளாக நீட்டுட்டு போயிடுச்சு. அதே அலி காம்னி சார் உயிரோடு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்கிற விஷயம், இந்த ஒரு ஒரு உத்வேகம், ஒரு வீரம், ஒரு எனர்ஜெட்டிக்கு ஈரானுக்கு இருந்திருக்கும். அவர் வேறு லெவலில் சொல்லியிருந்திருப்பார். இப்போ நடக்கிறது என்னது? இது பழி வாங்கிறது. பழி வாங்கிறதுக்கு என்ன, நீங்கள் அடிச்சிட்டிங்க எங்கள் லீடரை, நாங்கள் விட மாட்டோம். இப்போ இந்த உணர்ச்சி வசம், இந்த ஒரு உத்வேகம் எப்படி இருக்குன்னா, இப்போ அவங்க பழி வாங்குற உத்வேகம், இதில் எப்படி அவங்க நிதானமாக இருக்க முடியும், நிதானமாக ஒரு போர் செய்ய முடியும்? நீங்கள் கோவத்தில் எந்த ஒரு முடிவும் சரியான முடிவாக எடுக்க முடியாது. இதே நீங்கள் நிதானமாக இருக்கும்போது ஒரு முடிவு எப்படி எடுக்க முடியும்? இப்போது கோவத்தில் எடுக்கிற முடிவு இந்த ஈரான் சண்டை செய்கிற போர் இது. இன்ன வரைக்கும் அலி காம்னி சார் இருந்திருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் தெருவில் வந்துருந்துருப்பாங்க. அமெரிக்காவுடைய மக்கள் இந்த ஈரானுடைய போரை நிப்பாட்டுங்கன்ன மாதிரி ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானில் அவர் இறந்து போயிட்டார் அலி காம்னி சார். இதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானில் ஒரு யூனிட்டி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனால் அமெரிக்காவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அலி காம்னி சாரே போயிட்டாங்க, இப்போ அங்கே ரெஜிம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி அமெரிக்காவுடைய மக்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய அப்டேட் போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் மீதி வரக்கூடிய நாட்களில் இந்த ஈரான் சம்பந்தமான அப்டேட் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.